ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிப்ஸ் மேக் சிம்பிள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி அரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூனு, அது கூட வந்து உளுந்து வந்து 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். கீரையை ஃபஸ்ட்டு நல்லா 2 வாட்டி தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா அதில் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இந்த கீரையில் எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது எதாவது பூச்சி இருந்துச்சுன்னா நமக்கு போயிடும். இதை மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு அமர்த்தி வச்சுருங்க. அதில் ஏதாவது பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா அது வந்து செத்துரும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊறின அரிசியை இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பசங்க அந்த கலருக்கு கூட சாப்பிடுவாங்க. க்ரீன் கலர் தோசைன்னு சொல்லுவோம். நம்மளாம் சின்ன வயசில் அப்படி தானே சொல்லுவோம், க்ரீன் கலர் தோசை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கும். நம்ம தோசை தவாவில் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். அது பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஓட்டையாக அழகாக தோசைக்கு வருது. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் தோசை. இது கூட வந்து நம்ம கார சட்னி அரைச்சி சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். இந்த தோசை சாப்பிட்டா வந்து மூட்டு வலிலாம் இருக்குன்றாங்களா, ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அவங்களாம் இந்த தோசை நல்லா அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா மூட்டு வலி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தோசையோட டெக்ஸ்சர் பாருங்கள், செமையாக சாஃப்டாக இருக்குது. அதுக்கு வந்து கார சட்னி செம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.